ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பண்ணுறேன், அதை நீங்கள் ஜஸ்ட் பார்க்கணும். ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படியெல்லாம் நமக்கு வருது, சம் டயக்னோசிஸ் பர்பஸில், ட்ரீட்மெண்ட்டில், இம்யூனைசேஷன், அந்த பிளட் பேங்க், லெபார்டரி, இந்த இடத்துல இருந்து எல்லாம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்கு பப்ளிக், நம்ம ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற ஜென்ரல் பப்ளிக் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய புவர் மேனேஜ்மெண்ட் வில் அஃபெக்ட் த ஜென்ரல் பப்ளிக். ஸோ தட் டு அவாய்ட் தட். அண்ட் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸில் ஹேண்ட்லிங், அதாவது இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் வேஸ்ட். இப்போ நம்ம ஃபார்மலின் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, டிஸ்போசிங் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செக்ரீஷன்ஸ் அதையெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணீங்கன்னு வைங்க, என்டையர் சிஸ்டமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஹேண்ட்லிங்கும் நீங்கள் யோசிக்கணும். ஒரு நிமிஷம் டைம் எடுத்து யோசிச்சுட்டு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் பண்ணுங்க. ஐயோ நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணாமல் அப்படியே இந்த செக்ரீஷனை கீழே கொண்டு போய் இதில் டிஸ்கார்ட் பண்ணுறமே, அப்போ இந்த சூரிய சிஸ்டத்தை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணோம். சப்போஸ் ஒரு பிளாக் ஆனிச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, இறங்கி வேலை செய்கிறாங்களா, ஆட்கள் செய்கிறாங்களா இல்லையா, பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதை அனுப்பணும். மைக்ரோபயாலஜி அதர் லெபார்டரியில் பிளட் பேக் எல்லாம் எம்டி பிளட் பேக் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில், நம்ம ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறோம், எம்டி பிளட் பேக் லேபுக்கு எதுக்கு அனுப்புகிறோம், லேபுக்கு எதுக்கும் அனுப்புகிறோம், எல்லா எம்டி பிளட் பேக் அண்ட் எக்ஸ்பைரி ஆன பிளட் எல்லாமே அவங்க என்ன பண்ணணும், ஆட்டோகிளேவிங் பண்ணணும். சரியா, பிளட் எம்டி பிளட் பேக்கோ என்னவோ பிளட் எக்ஸ்பைரி ஆன பிளட் அவங்க என்ன பண்ணணும், ஆட்டோகிளேவ் பண்ணி தான் எல்லோ கலர் பேக்ல போட்டு அவங்க டிஸ்கார்ட் பண்ணணும். ஸோ அப்போ பிளட் பேக் எங்கே போயிருக்கணும், லேபுக்கு கரெக்டாக ரிட்டர்ன் ஆகிருக்கணும். இங்கே எல்லோ கலர் பேக்ல போட கூடாது. சரியா, ஸோ நீங்கள் யாருமே இங்கே எல்லோ கலர் பேக்ல டிஸ்கார்ட் பண்ண மாட்டீங்கல்ல, எங்கே ரிட்டர்ன் பண்ணணும், லேப்ல ரிட்டர்ன் பண்ணணும். அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்டோகிளேவ் பண்ணுவாங்க. ரெட் கலர்டு நான் குளோரினேட்டட் பேக். ஸோ நம்ம கிட்ட வாங்குறதெல்லாம் நான் குளோரினேட்டட் பேக் தான் வருது. சரியா, அதனால தான் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 7 rupees கொடுத்து ஒரு பேக் வாங்குறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் இங்கே இருக்கிற எல்லா கேரி பேக்லேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை டிஸ்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட சேர்த்து தான் அதை பேர்ன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஏர் பொல்யூஷன் அதிகம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் குளோரினேட்டட் பேக்கை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி எல்லாமே சொன்னோம், எல்லோ கலர் பின்ல என்னெல்லாம் போகணும், பிளசெண்டா, பிளட் பேக்கு, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ், பிளட் சோப்டு எதுவாக இருந்தாலும் எதுக்கு போயிடணும், அது வெதர் இந்த கிளாத்தாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த செக்ரீஷன்ஸ் யூஸ் பண்ணி வார்டில் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, எல்லா செக்ரீஷன்ஸ் யூஸ் பண்ணதும் என்ன எதுக்கு போயிடணும், எல்லோ கலர் பேக்குக்கு போயிடணும். ரெட் கலர் பேக்கில் எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், நான் இன்ஃபெக்டட். சரியா, சப்போ பிளட் ஸ்டெயினோட இருக்குது ஒரு யூரின் டியூப் அல்லது கேத்தீட்டர், ஐவி லைன், அந்த இதில் போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிகல்ஸில் வர இஷ்யூஸ். இதெல்லாம் அதில் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லோ கலர் பேக் அங்கே போயிடும், இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. இதை ஷ்ரெட்டிங் அனுப்பிடுவாங்க. எல்லா பிளாஸ்டிக் ஐவி பாட்டில்ஸ், டியூப்ஸ் இது எல்லாமே ஷ்ரெட்டிங்க்கு போயிட்டு ரீயூசபிளுக்காக போயிடும், ரீசைக்ளிங் போயிடும். ப்ளூ கலரில் ஆம்பியூல்ஸ், வயர்ஸ் அண்ட் ப்ரோக்கன் கிளாஸ் பீஸ், மெட்டல் பிளான்ஸ், இம்ப்ளான்ஸ், ப்ளஸ் நம்முடைய நீங்கள் ப்ரோக்கன் கிளாஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கார்ட்போர்டு பாக்ஸில் போட்டு இந்த ப்ளூ கலர் பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நல்லா சீல் பண்ணிடணும். இந்த ப்ரௌன் கலர் டேப் எல்லா வால்லையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் கலர் டேப்பில் சீல் பண்ணிட்டு இந்த எல்லோ கலர் பேக்கை கொஞ்சம் மேலே வச்சு பிளாஸ்டர் போட்டுருங்க. சரியா, பிளாஸ்டர் போட்டுட்டு ப்ரோக்கன் கிளாஸ் பீஸ்னு ஒரு லேபிளிங் இருக்கணும். டிஸ்கார்டட் மெடிசன்ஸில் என்ன இருக்கணும், லேபிளிங் இருக்கணும். சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸில் லேபிள் இருக்கணும். ப்ரோக்கன் கிளாஸ் பீசஸில் என்ன இருக்கணும், லேபிள் இருக்கணும். அப்போ தான் ஹேண்ட்லர்ஸ்க்கு என்ன வராது, ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ வேஸ்ட் ஷாப்ஸ் எல்லாமே நம்முடைய ஒயிட் கலர் பஞ்சர் ப்ரூஃப் கண்டெய்னரில் கொண்டு போயிடணும். ஆக்சுவலாக இன்னொரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, அந்த நீரில் மட்டும் பேர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ முதல்ல அதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம், கொஞ்சம் அதே தான், நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. ஒன்ஸ் அது 8,000 rupees போட்டு ஒரு கண்டெய்னர் வாங்குவோம், அது சீக்கிரமாக போயிடும். கேட்டால் இதெல்லாம் வந்து ரிப்பேர் எல்லாம் பண்ண முடியாது, அடுத்த 8,000 போட்டு நீங்கள் புது கண்டெய்னர் வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கே வந்து நைஃப், நீடில்ஸ், லான்செட்ஸ் அண்ட் பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்.
தென் கிளாஸ்வேர் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் மார்க்கிங்கில் நீங்கள் அனுப்பிக்கணும். ஸோ கெமிக்கல் வேஸ்ட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஆக்சுவலி அந்த எஃப்ளூயன்ட் பிளான்ட் வேணும், அது நம்மகிட்ட அவைலபிளாக இல்லாததுனால நம்ம வந்து இப்படி தான் டிஸ்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த அஃபெக்டும் ஆகாதபடிக்கு நான் சொன்ன அந்த பிபிஏ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ப்ளஸ் டிஸ்கார்டிங் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன உங்களுக்கு எல்லோ கலர் பேக்கில் எங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும், ஃபார்மசியில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஈவன் நம்மளுடைய மேட்ரஸ் பெட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்போஸ் சோப்டாக இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி தான் நம்ம ப்ராம்ப்டாக வேஸ்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணணும். தென் சாயில் வேஸ்ட் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய ப்ளசண்ட் அதெல்லாம் நம்ம எல்லோ கலர் பேக்கில் போட்டு நீங்கள் கொடுத்து வச்சிடும். ஸோ லெஸ் தென் 24 வீக்ஸில் இருக்கிற ஃபீட்டஸாக இருந்தால் கூட நாங்கள் அதை வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுவோம், ஈவன் ஆம்புடேட்டட் லெக் அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக ஆம்புடேட்டட் லெக்கை வந்து அங்கே கொண்டு இங்கேயே வைக்கவே மாட்டோம். தியேட்டர்ல இருந்து நல்லா பிளாஸ்டிக் கவர் அது மாதிரி நிறைய கவர் போட்டு கவர் பண்ணி என்ன பண்ணுவோம்னா மார்ச்சுவரியில் வச்சுருவோம். இருக்கும் நெக்ஸ்ட் டே இங்கே எப்போ கலெக்ட் பண்ண வர்றாங்களோ அந்த டைம் தான் அந்த சானிடரி ஒருத்தர் எடுத்துட்டு வந்து டைரெக்டாக அவங்க கிட்ட என்ன பண்ணிடணும், ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஆம்புடேட்டட் லெக்கெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி தான் ஃபீட்டஸ் சப்போஸ் சிலர் வந்து நாங்கள் வாங்கி போகிறோன்னு வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் நீங்களே டிஸ்கார்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது மார்ச்சுவரிக்கு போயிடுது. சரியா, மார்ச்சுவரியில் ஆம்புடேட்டட் லெக் இந்த ஃபீட்டஸ் இது வந்து மார்ச்சுவரியில் வச்சு எதுக்காகனா சேஃபாக இருக்கணும். இந்த இடத்துல எப்படி வேணாலும் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க நம்மளை வந்து பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணி அவங்க நம்மகிட்ட ஆடிட்டிங் பண்ணி ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக வச்சு ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸோட தான் நம்ம என்ன பண்ண முடியும், டீப் பரியல் பண்ண முடியும். பட் அது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ் தான், நாங்கள் எல்லாருமே அதை பண்ண முடியாது. டிஸ்போசல் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி எந்த இடத்துலையும் எது இல்லை, இன்சினரேட்டர் எந்த ஹாஸ்பிட்டலுமே கிடையாது. சரியா, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதே மாதிரி தான். எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஒவ்வொரு இடத்துக்கு இந்த ஜெனரேட் ஆகல ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்து அது மெயின் ஒருவேளை வார்டில் ஒரு எண்டில் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா கலெக்டிங் ஸ்டோரேஜ். ஸோ அந்த இடத்துக்கு அது எந்த பாதிப்பு இல்லாமல் அது போகணும். அங்கேருந்து கலெக்ஷன் பேக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த ஃபைனல் டிஸ்போசல் இங்கே வரப்ப அதே மாதிரி சேஃபாக இருக்கணும். இந்த இடத்துல யார் வந்து சும்மா வந்து நான் இதை தூக்கிட்டு போகிறது யார் வேணாலும் வந்து ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி யார் வேணாலும் என்ட்ரி ஆகலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதை நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அண்டர் சூப்பர்விஷனாக அவங்க வாட்ச்மேன் இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ராப்பர் ஜென்ரேஷன், ப்ராப்பர் கலெக்ஷன், ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராப்பர் ஸ்டோரேஜ், ப்ராப்பர் டிஸ்போசல், அது வரைக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நம்மளுடைய ஃபைனல் சர்வேக்கு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டலையும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கலர் கோடட் பின்ஸில் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்தந்த பின்னில் தான் நீங்கள் அதை நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ கிரீன் பின் ஃபார் வெட் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட்டுக்காக, அண்ட் பிளாக் கலர் பின் ஃபார் ட்ரை வேஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லா பின்லையும் அந்த பயோகாஸ் அந்த லேபிள் வந்து அவைலபிளாக இருக்கணும்.